நாச்சி, பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான சர்வே விட்டுருக்காங்க, பாத்தியா அத? பார்த்தேன். ஒவ்வொரு நிறுவனங்களும் அவங்களுக்கான கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் 2024 தேர்தல் வர்றதுக்கு 2 மாதங்கள் தான் இருக்கு. இதுல போர்ட் ஆஃப் தி நேஷன் வந்து அவங்களோட சர்வே வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா டுடேயோட கோடர் வந்துட்டு ஒரு சர்வே வெளியிட்டு இருக்காங்க. அந்த சர்வே தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இந்த முறையும் மோடி தான் வருவாரு, பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து இப்ப பரவலா பரவிட்டே வந்துட்டு இருக்கு. அதை பாத்தியா? அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதுக்கு முன்னாடி வந்து இந்திய கூட்டணி வந்து 300 சீட்டு வாங்குவாங்களா, 400 சீட்டு வாங்குவாங்களா, 450 இடத்துல வருவாங்களா அப்படின்னு மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பு போய்கிட்டே இருக்கு. அதை பத்தின சர்வே தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அது நான் உனக்கு என்னன்னு சொல்றேன். இந்தியன் அலையன்ஸ் வந்து எத்தனை தொகுதிகளை வாங்குவாங்க, மாநிலத்துல கள நிலவரம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு, நம்ம எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலெக்ஷன் ட்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை பத்தி பார்ப்போம். உத்தரப்பிரதேசம்ங்கிறது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்டேட். அதை வந்து மெயினா வச்சுட்டு தான் கூட்டணி வச்சுப்பாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2024 என்டிஏ வந்துட்டு 72 தொகுதிகள்ல வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இந்தியா அலையன்ஸ் வந்துட்டு 8 தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவுல பார்த்தா ஆர்எல்டி, ராஷ்டிரிய லோக்தாலுங்கிற ஒரு கட்சி, அதோட தலைவர் வந்து ஜெயின் சௌத்ரிங்கிறவர். இந்த தலைவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பிஜேபி தலைவர்களை போய் டெல்லியில மீட் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை ஆர்எல்டி பாஜக கூட்டணியில போச்சுன்னா 80க்கு 80 இடங்கள்லயுமே என்டிஏ தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்ற, பட் ஆனா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, யூபியில உத்தரப்பிரதேசத்துல வெஸ்டர்ன்ல வந்து ஜாட் கம்யூனிட்டியோட டாமினேஷன் தான் அதிகம். அதுக்கு தலைவர் யாருன்னா ஜெயின் சௌத்ரி தான். அதனாலதான் இவங்க வந்து பாஜக கூட்டணியில போனாங்கன்னா 80க்கு 80மே பாஜக தான் வரும்னு சொல்றாங்க. அப்போ 2019 எத்தனை தொகுதிகள் தான் வந்தாங்க? 2019 வந்து 64 தொகுதிகள்ல வந்துட்டு பிஜேபி வந்துச்சு. ஆனா இப்ப இவங்க கொடுத்திருக்க சர்வே படி 72 தொகுதிகள்லயுமே பிஜேபி வரும். ஒருவேளை ஆர்எல்டி ஜெயின் சௌத்ரி வந்து அவங்களோட கூட்டணியில பிஜேபி கூட்டணியில போனாங்கன்னா 80க்கு 80 வந்து பிஜேபி தான் வரும்னு அடிச்சு சொல்றாங்க.